இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் குறித்ததான ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன அந்த காரியங்களை அவர் தன்னுடைய இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. கல்வாரி சிலுவையில் முழு மனு குலத்தின் பாவங்களுக்காக, மனிதர்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிப்பார் என்பதை குறித்த ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அது நிறைவேறியது. இன்றைக்கு அது ஒரு பெரிய உண்மையாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. யாரெல்லாம் நான் ஒரு பாவி, என் பாவத்துக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், தன்னுடைய இரத்தத்தெல்லாம் சிந்தினார், தன்னுடைய உயிரையே கொடுத்தார், நியாயப்படி நான் தான் அந்த இடத்துல தண்டிக்கப்பட்டிருக்கணும், நான் தான் அந்த இடத்துல அந்த தண்டனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று மனஸ்தாபப்பட்டு இயேசுவினிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் இன்றைக்கும் மீட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கும் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. டச்சு நாட்டை சேர்ந்த ரெம்பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஓவியர், ஐரோப்பிய தேசத்தில் அவருடைய ஓவியம் மிகவும் வரவேற்கப்படத்தக்கதாக இருந்தது. ஓவியர்களுக்குள்ளே அவர் நல்ல ஒரு புகழ் பெற்ற மனிதனாக இருந்தார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி அந்த பாடு மரணங்களை குறித்ததான ஒரு ஓவியம், 3 சிலுவைகளில் இயேசு நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிற கல்வாரி மலையில் அன்னைக்கு நடந்ததை குறித்ததான ஒரு ஓவியத்தை அவர் வரைஞ்சிருந்தாராம். இயேசு அப்படியே தத்ரூபமாகி வரைந்திருந்தாராம். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதை சுற்றிலும் ஜனங்கள் திரளாய் நிற்பதையும், ஒவ்வொருடைய முக பாவனைகளும் எப்படி இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக வரைந்திருந்தாராம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் தாய் அழுது கொண்டிருப்பதையும், ரோம போர் சேவகர்கள் குதிரையிலே நின்று கொண்டிருப்பதையும் ரொம்ப நேர்த்தியாய் வரைந்திருந்தார். அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த சிலுவைக்கு பின்பாக ஒரு தொப்பி வைத்து கொண்டு ஒரு மனிதன் அப்படியே மறைந்திருப்பதை போல வரைந்திருந்தார். அது யார் அப்படின்னு பார்த்தா, அந்த ஓவியர் தன்னை அந்த இடத்துல வரைந்திருந்தார். தன்னுடைய பாவங்களுக்காகத்தான், தன்னுடைய மீறுதல்களுக்காகத்தான், தன்னுடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் 3 ஆணிகளிலே தொங்கினார் என்பதை வலியுறுத்தும்படியாக அந்த ஓவியத்தில் தன்னை அவர் அந்த சிலுவைக்கு பின்பாக வரைந்திருந்தார். பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம். இன்னைக்கு நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், என் அக்கிரமத்துக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைக்கணும். அவருடைய பாடுகளை, அந்த கல்வாரியில் அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அடிகளை, அவர் சிந்தின இரத்தத்தை, அதை நாம் திரும்ப திரும்ப தியானித்து அந்த காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது ஆண்டவர் மேலுள்ள அன்பு நமக்கு அதிகரிக்கிறது. பாவங்களை விட்டு ஜீவிக்க நமக்கு பலன் கிடைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் அந்த வெளிப்பாடு நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிலுவையை தியானிப்போம், அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை மறவாமல் இருப்போம். எனக்காகத்தான் என்பதில் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று அந்த கல்வாரி அன்பை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னும் தேவன் தம்முடைய கல்வாரி அன்பினால் நம்மை நிரப்புவாராக. பரலோக தேவனே, எங்களுக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காகவே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், எங்களுக்காகவே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். இந்த அன்பை நாங்கள் மறவாதபடி ஒவ்வொரு நாளும் நினைவு கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். இந்த உண்மையை அறியாதவர்கள் இந்த கல்வாரியை நினைத்து தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.